முக்கிய செய்திகள். காஷ்மீருக்கு உரிய நேரத்தில் மாநில அந்தஸ்து, உமர் அப்துல்லாவிடம் மோடி உறுதி. பொய்யான வாக்குறுதிகளை தருவதில் மோடிக்கு சளைத்தவரில்லை கெஜ்ரிவால். டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. 100 நாள் வேலைத்திட்ட ஊதிய நிலுவையை உடனடியாக வழங்குமாறு ஸ்டாலின் வலியுறுத்தல். பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக பிரதமருக்கு கடிதம். மத்திய பாஜக அரசை கண்டித்து குடியரசு தினத்தன்று டிராக்டர் பேரணி. வஞ்சிக்கும் மோடி அரசுக்கு பாடம் புகட்டப்படும் என விவசாயிகள் ஆவேசம். புத்தாடை உடுத்தி புதுப்பானையில் பொங்கலிட்டு தை மகளை வரவேற்கும் தமிழர்கள். தமிழ்நாடு முழுவதும் உழவர் திருநாள் உற்சாக கொண்டாட்டம். வணக்கம். வணக்கம். சன் டிவி நேயர்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று பிரதமர் திரு மோடி உறுதியளித்துள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவு 2019ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது. மேலும் ஜம்மு காஷ்மீர், லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு மாநில அந்தஸ்தும் பறிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் திரு உமர் அப்துல்லா தலைமையிலான தேசிய மாநாட்டுக் கட்சி அங்கு ஆட்சியை கைப்பற்றியது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள இசட் வடிவிலான சோனா மார்க் சுரங்கப்பாதையை ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா முன்னிலையில் பிரதமர் திரு மோடி நேற்று திறந்து வைத்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய திரு உமர் அப்துல்லா, கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது திரு மோடி உறுதியளித்தபடி ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். டெல்லிக்கும் காஷ்மீருக்கும் மனதளவில் உள்ள தூரத்தையும், டெல்லி மக்களுக்கும் காஷ்மீர் மக்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியையும் நீக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். 3வது உறுதிமொழியான மாநில அந்தஸ்தையும் விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று திரு மோடியிடம் திரு உமர் அப்துல்லா வேண்டுகோள் விடுத்தார். அடுத்து பேசிய திரு மோடி, ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் மகுடம் என்றும் அதனை அழகாகவும் செழிப்பாகவும் வைத்திருக்க விரும்புவதாகவும் தெரிவித்தார். தாம் அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று குறிப்பிட்ட அவர், எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு என்று கூறினார். அதன்படி சரியான நேரத்தில் சரியானது நடக்கும் என்று ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்து குறித்து மறைமுகமாக திரு மோடி குறிப்பிட்டார். பொய்யான வாக்குறுதிகளை அளித்து பிரச்சாரம் செய்வதில் பிரதமர் திரு மோடியும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒன்றுதான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து சீலம்பூர் பகுதியில் நேற்று பிரச்சாரம் செய்த திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியின் ஷீலா தீட்சித் டெல்லியை ஆட்சி செய்த போது டெல்லியை சுத்தம் செய்வதாகவும் ஊழலற்ற ஆட்சியை தரப்போவதாகவும் திரு கெஜ்ரிவால் உறுதியளித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் டெல்லியில் கடுமையான மாசு நிலவுவதாக தெரிவித்த அவர், டெல்லியில் ஊழலை திரு கெஜ்ரிவால் ஒழித்து விட்டாரா என்று கேள்வி எழுப்பினார். भ्रष्टाचार को अरविंद केजरीवाल जी मिटाएंगे. अब आप बताइए, दिल्ली में अरविंद केजरीवाल जी ने भ्रष्टाचार मिटाया क्या? मिट गया. तो जैसे प्रचार नरेंद्र मोदी जी करते हैं मीडिया का, झूठे वायदे, एक के बाद एक झूठे वायदे, वैसे ही स्ट्रेटेजी केजरीवाल जी की है. பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தவர்கள், பழங்குடியினர், சிறுபான்மையினர் ஆகியோருக்கு உரிமைகளை வழங்குவதில் திரு மோடிக்கும் திரு கெஜ்ரிவாலுக்கும் விருப்பமில்லை என்று திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். அதனால்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து இருவரும் பேசுவதில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள திரு கெஜ்ரிவால், தனது கட்சியை காப்பாற்றவே திரு ராகுல் காந்தி போராடுவதாகவும் நாட்டை காப்பாற்ற அல்ல என்றும் விமர்சித்துள்ளார். கிராமப்புற 100 நாள் வேலைத்திட்ட ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, வரி பகிர்வு, நிவாரண நிதி போன்றவற்றில் மத்திய பாஜக அரசு பாரபட்சத்துடன் நடந்து கொள்கிறது. இதுபோல் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் மத்திய அரசு நிலுவைத் தொகையை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இந்நிலையில் இந்த தொகையை விடுவிக்க கோரி பிரதமர் திரு மோடிக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் முதல் தேசிய அளவில் செயல்படுத்துவதில் தமிழ்நாடு எப்போதும் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருவதாகவும், சுமார் 91 லட்சம் தொழிலாளர்கள் இத்திட்டத்தில் பங்கேற்று வருவதாகவும் அவர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தில் ஆண்டுதோறும் 1 லட்சம் மாற்றுத்திறனாளி தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இத்திட்டத்தின் கீழ் கடினமாக உழைத்த தொழிலாளர்களுக்கு ஊதியத்திற்கான நிதியை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக பொங்கல் பண்டிகை காலத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை நிலுவையில் உள்ள 1056 கோடி ஊதிய தொகையை விடுவிக்குமாறு
ஊரக வளர்ச்சி அமைச்சகத்திற்கு அறிவுறுத்துமாறு பிரதமர் மோடியை திரு மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்திட்டத்தில் தமிழ்நாடு ஏற்கனவே 23.36 கோடி மனித உழைப்பு நாட்களை எட்டியுள்ள நிலையில் 35 கோடி மனித சக்தி நாட்களாக உயர்த்துவதற்கான செயற்குறிப்பு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதையும் அவர் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். விளைபொருட்களை சந்தைப்படுத்துவது குறித்த மத்திய அரசின் புதிய சட்ட நகல்களை தீயிட்டு கொளுத்திய விவசாயிகள் வரும் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று நாடு முழுவதும் டிராக்டர் பேரணி நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம், விவசாயிகள் விவசாயி கூலிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், மின்வாரியத்தை தனியார் மயமாக்கக்கூடாது, ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்தக்கூடாது, விவசாயிகளுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில விவசாயிகள் போராடி வருகின்றனர். இந்நிலையில் சண்டிகரில் நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயிகளுக்கு எதிரான கூட்டாட்சிக்கு எதிரான விவசாய சந்தைப்படுத்துதல் தொடர்பான தேசிய கூட்டமைப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி நகல்களை எரித்தனர். இந்த சட்டமானது 3 வேளாண் சட்டங்களை விட மோசமானவை என்று குறிப்பிட்ட விவசாயிகள் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு உத்தரவாதத்தை அளிக்கவில்லை என்று தெரிவித்தனர். மேலும் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்யவில்லை என்று விவசாய சங்கத்தினர் கூறினர். தற்போது உள்ள சந்தைப்படுத்துதல் முறையை மாற்றி ஒற்றை சந்தைப்படுத்துதலை ஏற்படுத்தி கார்ப்பரேட்டுகளின் வசம் சந்தையை ஒப்படைக்க வழிவகுக்கும் என்று அவர்கள் அச்சம் தெரிவித்தனர். மத்திய பாஜக அரசின் அந்த விவசாய விரோத போக்கை கண்டித்து 76வது குடியரசு தினத்தன்று நாடு முழுவதும் டிராக்டர் பேரணி நடத்தப்படும் என்று விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை மாநிலம் முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அறுவடை திருவிழாவான பொங்கல் பண்டிகை பிற மாநிலங்களில் மகர சங்கராந்தி, பைசாக்கி, லோஹ்ரி, பிஹு உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் நேற்று போகி கொண்டாடப்பட்ட நிலையில் இன்று சூரியனை வழிபடும் பொங்கல் திருவிழாவை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். அதிகாலையிலேயே எழுந்து புத்தாடை அணிந்து புதுப்பானையில் பச்சரிசியிட்டு குடும்பத்தினருடன் இணைந்து பொங்கல் வைத்து அவர்கள் வழிபட்டனர். கிராமங்களில் விவசாயிகள் பொதுமக்கள் தங்கள் உறவினர்கள் சகிதம் சூரியன் உதிக்கும் நேரத்தில் பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என உற்சாக குரல் எழுப்பியும் பெண்கள் குலவை சத்தம் எழுப்பியும் கொண்டாடினர். தமிழ்நாடு முழுவதும் கோயில்களில் பொங்கலையொட்டி பொதுமக்கள் சிறப்பு வழிபாட்டிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாளை மாட்டுப் பொங்கலும் நாளை மறுநாள் உறவினர்களை காணச் செல்லும் காணும் பொங்கலும் கொண்டாடப்பட உள்ளது. காணும் பொங்கலையொட்டி சென்னையில் மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்பதால் போலீசார் தீவிர கண்காணிப்புக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். இதனிடையே பொங்கல் கொண்டாட்டத்திற்காக தமிழக எல்லையை ஒட்டியுள்ள கேரளாவின் 6 மாவட்டங்களுக்கு கேரள அரசு இன்று விடுமுறை அறிவித்துள்ளது. அதன்படி திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி, பாலக்காடு மற்றும் வயநாடு மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் முரசு கொட்டி தொடங்கி வைத்தார். தமிழர்களின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை தினமும் மாலை நேரத்தில் சென்னையின் முக்கிய இடங்களில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. சென்னை கீழ்ப்பாக்கம் பெரியார் ஈவேரா நெடுஞ்சாலையில் உள்ள ஏகாம்பரநாதர் ஆலய திடலில் இந்த விழாவை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மக்களின் ஆரவாரத்திற்கு நடுவே தொடங்கி வைத்தார். தமிழர்களின் பாரம்பரிய இசைக்கருவிகளான முரசு மற்றும் பறை இசைத்த கலைஞர்களின் ஆட்டத்தை லேசர் ஒளிவீச்சில் அனைவரும் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். இதைத் தொடர்ந்து நாட்டுப்புற கலைஞர்களின் கரகாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், காவடி ஆட்டம் என சென்னை சங்கமம் திருவிழா களை கட்டியது. நாட்டுப்புற கலைகள், பாரம்பரிய விளையாட்டுகள், தமிழர் உணர்வுகளை எடுத்துக்கூறும் விதமாக நடைபெற்று வரும் இந்த கொண்டாட்டத்தில் 250க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றுள்ளதாக திமுக எம்பி திருமதி கனிமொழி தெரிவித்தார். அவர்களுடைய கலை வடிவங்களை சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று தொடங்கப்பட்ட நிகழ்வு தான் இந்த சென்னை சங்கமம் என்ற நிகழ்வு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கலைஞர்களுடைய நிகழ்ச்சி. இது வெற்றி, பெருமை எல்லாம் அவர்களை மட்டும்தான் சாரும். பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் திரு டி.எம். கிருஷ்ணா தந்தை பெரியார் குறித்து இந்நிகழ்ச்சியில் பாடிய பாடல் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உலகில்
அனைத்து மக்களும் சமம் என்பதை வலியுறுத்தும் விதமாக சென்னை சங்கமம் நிகழ்ச்சி அழகாக நடத்தப்பட்டு வருவதாக திரு டி எம் கிருஷ்ணா கூறினார். தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழும் வாய்ப்புகளும் பார்வையாளர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று முதல் சென்னை பெசன்ட் நகர் எலியஸ் கடற்கரை, திருவான்மையூர், ராஜா அண்ணாமலைபுரம் அரசு இசைக்கல்லூரி வளாகம், திருவல்லிக்கேணி, கிண்டி கத்திப்பாரா சந்திப்பு உள்ளிட்ட 18 இடங்களில் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நடைபெறவுள்ளது. தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை அவனியாபுரத்தில் சற்று முன் தொடங்கிய நிலையில் சீறி பாய்ந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி வருகின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் கிராமங்களில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பாரம்பரிய புகழ் பெற்றவை. 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்திற்கு பிறகு ஜல்லிக்கட்டு போட்டி உலகத்தின் கவனத்தை ஈர்த்தது. அதன் பிறகு நடந்த போட்டிகளுக்கு உள்ளூர் பார்வையாளர்கள் மட்டுமில்லாது வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பித்தனர். இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் ஜல்லிக்கட்டு போட்டிகள் திருவிழா போல் மதுரையில் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் பொங்கல் தினமான இன்று அவனியாபுரத்தில் சற்று முன் தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர்கள் திரு மூர்த்தி, திரு பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் தொடங்கி வைக்க வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி வருகின்றனர். சூப்பர் மாடு, சூப்பர். 2 பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். மாட்டுக்கு பரிசு கொடுக்கணும். வெளியில வாடா, ஒரு ஆத்தாடி ஆத்தே, அருமையான மாடு, சூப்பர் மாடு. கயிறு கூட மாட விடுங்க, மாடு வெட்டப்படுகிறது. இந்த போட்டிக்கு 2026 காளைகள், 1735 மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்துள்ளனர். காளைகள், மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்படாமல் இருக்க வாடிவாசல் முன் 200 மீட்டருக்கு தேங்காய் நார் பரப்பப்பட்டு பிரத்யேக விளையாட்டு திடல் அமைக்கப்பட்டுள்ளது. காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு தங்கம், வெள்ளி காசுகள், மிக்சி, மின்விசிறி, கிரைண்டர், குக்கர், கட்டில், சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்படும். சிறந்த காளை, மாடுபிடி வீரர்களுக்கு கார், டிராக்டர் உள்ளிட்ட பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள 2500 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் சொத்துக்களை வாரிசுகளிடம் ஒப்படைக்க முடியாது என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. முதலமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக முறைகேடாக சொத்து சேர்த்ததாக ஜெயலலிதா, திருமதி சசிகலா, திரு சுதாகரன், திருமதி இளவரசி ஆகியோர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் குற்றவாளிகள் என அறிவித்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் முறைகேடாக சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டது. ஆனால் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவர்களை விடுவித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் முதலமைச்சர் பதவியை முறைகேடாக பயன்படுத்தி சொத்து சேர்த்தது உறுதி செய்யப்பட்டதாக கூறி அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டது. அதன்படி பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம், வைரம், வீடுகள் உள்ளிட்ட சொத்துக்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இந்நிலையில் ஜெயலலிதாவின் சொத்துக்களை தம்மிடம் ஒப்படைக்குமாறு அவரது சகோதரர் மகள் திருமதி தீபா கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி திரு ஸ்ரீஷானந்தா பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் சொத்துக்களை திருமதி தீபா உள்ளிட்ட வாரிசுகளிடம் ஒப்படைக்க முடியாது என்று தீர்ப்பளித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்ய சிறப்பு நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜெயலலிதாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் வாரிசுகளிடம் ஒப்படைக்க கூடாது என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எனவே திருமதி தீபாவிடம் சொத்துக்களை ஒப்படைக்க முடியாது என்று தீர்ப்பளித்த நீதிபதி, எனினும் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் உச்சநீதிமன்றம் செல்லலாம் என்று உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் நேற்று ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்தது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை 4 மணி அளவில் திடீரென கனமழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டத்தின் அரகண்டநல்லூர், தேவனூர், மணம்பூண்டி, சித்தாமூர், கோட்டமருதூர் உள்ளிட்ட பகுதியில் கனமழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்ததால் பொங்கல் பண்டிகைக்கான பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் தவித்தனர். கும்பகோணம் நகரில் 1 மாதத்திற்கு பிறகு பிள்ளையார் கோயில், காந்தி பூங்கா போன்ற பகுதிகளில் திடீரென கனமழை கொட்டியது. இதனிடையே குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார்.
கிராமப்புற 100 நாள் வேலை திட்ட ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரி பிரதமருக்கு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை மாநிலம் முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.